இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நல்ல நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பார்க்கலாம். லூக்கா 1 37 தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். ஆம் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில ஆண்டவர் உங்களோட பேசுகிற வார்த்தையை நாம் பார்க்கலாம். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவனால் முடியாத காரியங்கள் ஒன்றுமில்லை. இது எப்படி ஆகும் என்கிற இடத்தில் எல்லாம் ஆகும், எல்லாம் நிற்கும் என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியிலே எல்லாம் கூடும் என்று நாம் பார்க்கிறோம். வனாந்தரத்தில் ஆறுகளை உருவாக்கின தேவன் வனாந்தரமான உன்னுடைய வாழ்க்கையில் அடைப்பட்டு இருக்கிற காரியங்கள் போல தோன்றலாம். ஆனால் அந்த வனாந்தரத்தில் ஒரு ஆறுகளை உண்டாக்குற தேவன் ஒருவர் உண்டு. உங்களுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு முன்பாக தான் இருக்கிறது. ஆனால் நம்முடைய கண்கள் திறக்கப்படவில்லை. அந்த ஆசீர்வாதத்தை நாம் பார்க்க முடியவில்லை. ஆகாரை நாம் பார்க்கிறோம். ஆகார் அவளுடைய அருகில் இருக்கிற அந்த துரத்தில் இருக்கிற காரியங்களை அறிய முடியவில்லை. நீரூற்றை பார்க்க முடியவில்லை. அவள் கண்கள் அடைக்கப்பட்டிருந்தது. ஆனால் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் கூடாத காரியங்கள் ஒன்றும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நன்மையை பார்க்க முடியாதபடி இருக்கிற அந்த அடைக்கப்பட்டிருக்கிற நம்முடைய கண்களை ஏசப்பா திறக்க வேண்டும். திறக்கும் போது நாம் நீரூற்றை காண முடியும். அந்த நீரூற்றை காணாமல் அலைந்து திரிந்ததை நாம் பார்க்கிறோம். வயிற்றில் பிள்ளையை வைத்து கொண்டு ஓடுகிறதை, அலைகிறதை நம் வேதத்தில் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில கூட அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வருகிறதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஆனால் எங்கேயோ ஓடுகிறாங்க. ஆனால் என்னை காண்கிறது தெய்வமே என்று அந்த நீரூற்றை காண்பிக்கும் போது, ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது முடிந்ததே என்று நினைத்து தன் மகன் மரிக்க போகிறான் என்று நினைத்து அவள் கதறி ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது ஆண்டவர் இறங்கி அந்த நீரூற்றை காணும்படி ஆண்டவர் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட அதிசயத்தை கூட ஆண்டவரால முடியும். எப்பேற்பட்ட காரியமா இருந்தாலும் ஏன்னா ஏசப்பாவால முடியாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை என்று நாம் வேதத்தில் நாம் பார்க்கிறோம். இல்லாத காரியங்களை அதை அழைக்கிற தேவன். ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரால் முடியாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. ஆனால் சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் தாமதிக்கலாம். அந்த காரியங்கள் நமக்கு வராமல் தடையா இருக்கலாம். ஆனால் நம் கண்கள் அடைக்கப்பட்டிருந்த கண்களை கர்த்தர் திறக்க வேண்டும். இன்னும் நம் ஆண்டவரை சத்தமாக நாம் கூப்பிடும் போது நம்முடைய சத்தத்துக்கு நாம கூப்பிடுகிற கூப்பிடுதலுக்கு கர்த்தர் செவி கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். உன் தாயின் கருவிலே நான் உன்னை அறிந்திருக்கிறேன். உன் எலும்புகள் உருவானது கூட ஆண்டவருக்கு தெரியும். அதற்கு முன்னே நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் எல்லா வாக்குத்தத்தங்களும் வார்த்தையும் கொடுத்து விட்டு நாம் ஆசீர்வாதத்தையும் நன்மையும் பெற முடியாமல் இருக்கிற நம்ம கண்களை கர்த்தர் திறக்க வேண்டும். இந்த நாளிலே ஒவ்வொரு கண்களும் திறக்கப்பட வேண்டும். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில்
நீரூற்றை காண முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அந்த ஆகார் நீரூற்றை கண்டபடினால் அவர்கள் பிழைத்தார்கள். என்னை காண்கிற தேவனே, என்னை காண்கிற தெய்வமே என்று ஆண்டவரை பார்த்து பெயரிட்டு சொல்லுகிறதை நம் வேதத்தில் பார்க்கிறோம். இந்த நாளிலே இப்படிப்பட்ட அலைந்து திரிந்து கொண்டு இருக்கலாம், கைவிடப்பட்டு இருக்கலாம், என்னை வீட்டை விட்டு விரட்டிட்டாங்கன்னு சொல்லலாம், வீட்டை விட்டு என்னை ஒதுக்கி வச்சிருக்காங்கன்னு நீங்க நினைக்கலாம். ஆனால் ஆகாரை நினைத்து கொள்ளுங்கள். ஆகாரோட கர்த்தர் கூட இருந்தபடினால், அவளுடைய சத்தத்துக்கு தேவன் கேட்டபடினால் அற்புதங்களை எடுக்க முடிந்தது, அவளால் வாழ முடிந்தது. எல்லாரும் ஒதுக்கப்பட்ட அந்த ஆகாரை, அவனுடைய மகனையும் கர்த்தர் எப்படி ஆசீர்வதித்தாராம்? பெரிதான நன்மையினால் பெருக பண்ணினார். அதே போல ஒதுக்கப்பட்டு இருக்கலாம், இந்த உலகம் உன்னை தள்ளி விட்டு இருக்கலாம், நீ அலைந்து திரிந்து ஆகாரை போல நீ ஓடிக்கொண்டு இருக்கலாம், ஐயோ இன்னும் அவ்வளவுதான் என்று நினைக்கலாம். ஆனால் ஆகாரின் கண்களை கர்த்தர் திறந்தபடினால் நீரூற்றை காண செய்த என் தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் காணப்பண்ண ஒரு வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். என் ஆண்டவரால் கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தில் வாசமா இருக்கிற அன்பின் பிதாவே, உங்க நாமம் மகிமைப்படுவதாக, உங்க ராஜ்யம் வருவதாக. இசப்பா, எங்க கண்களை திறப்பீராக. ஆசீர்வாதத்தை எடுக்க முடியாதபடி இருக்கிற நன்மைகளை திறக்கும்படி இயேசுவின் நாமத்தினால உங்க அற்புதத்தின் கரம் கடந்து போகும்படி நான் ஜெபிக்கிறேன்ப்பா. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை செய்யுங்க. இந்த நாள்ல இறங்கி வாங்க. என் தகப்பன் எங்களுக்காக மனம் இறங்கும்படி ஜெபிக்கிறோம்ப்பா. எங்க எல்லா தடைகளை மாற்றுவீராகப்பா. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.